அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.4 5வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 5 f from n to n என்ற சார்பு f of m ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. இயல் எண்களிலிருந்து இயல் எண்களுக்கான சார்பு f அப்படின்னு அர்த்தம். இப்போ மதிப்பகமும் துணை மதிப்பகமும் இயல் எண்களாக எடுத்துக்கணும். சார்பை எவ்வாறு வரையறை செஞ்சுருக்காங்கன்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த எம்முக்கு பதிலாக இயல் எண்களான 1 2 3 4 அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு இயல் எண்ணுக்கும் ஒரு நிழலுறு கிடைக்கும். எண்ணில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு எண்ணில் வெவ்வேறு நிழலுறுக்கள் இருக்குமே ஆனால் இந்த சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். எஃப் என்ற சார்பானது எண்ணிலிருந்து எண்ணுக்கான சார்பாகும். எப்படி வரையறை செஞ்சுருக்காங்க? எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 என வரையறுக்கப்படுகிறது. எண்ணிலிருந்து எண்ணுக்கான சார்பு அப்படிங்கும்போது மதிப்பகமும் இயலெண்களாகத்தான் இருக்கும். இயலெண்கள் 1 2 3 4 5 6 7 அப்படின்னு முடிவில்லாமல் போயிட்டுருக்கும். துணை மதிப்பகமும் எண் தான், அதுவும் இயலெண்கள் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8ன்னு முடிவில்லாமல் போயிட்டுருக்கும். இப்போ எம் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இயலெண்கள் 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எம் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம 1 அப்படின்னு பிரதிடணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 தேர்ஃபோர் 5. இப்போ 1இன் நிழலுறு 5. இந்த இடத்துல 1 2 3 4 நம்ம எழுத தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக 5 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து எம் சமம் 2 அப்படின்னு பிரதிட்டோம்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. 2 ஸ்கொயர் 4, 4ம் ஒரு 5ம் 9. அடுத்து இந்த எண்கள்லாம் இருக்குது, நம்ம 9 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். எம் ஈக்குவல் டு 3, இது இயலெண்களாக தான் இருக்கணும். 1 2 3 அப்படின்னு வரிசையாக தான் போகணும். எம் சமம் 3 எனில் எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு, அதாவது எஃப் ஆஃப் 3 சமம் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. ஏன்னா எம் ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர், எம்முக்கு பதிலாக 3, இந்த கான்ஸ்டன்ட்டு 3. இப்போ 9 ப்ளஸ் 6 15. எம் ஈக்குவல் டு 4 அப்படின்னு பிரதிட்டோம்னா எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. நாங்கள் 16, 16 கூட ஒரு 7 கூட்டும்போது 23. உறுப்புகள் முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த சார்பை நம்ம எப்படி குறிக்கலாம்? ஒன்றின் நிழலுறு 5. இப்போ 1லிருந்து 5க்கு ஒரு அம்புக்குறி வரையணும். 1 5ஐ தொடர்பு படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ 2இன் நிழலுறு 9. அப்போ 2லேருந்து 9க்கு ஒரு அம்புக்குறி போட்டுக்கலாம். 3லேருந்து 15க்கு, 4லேருந்து 23க்கு. இப்போ 5 6 7 அப்படின்னு பிரதியிடும்போது கண்டிப்பாக நிழலுறுக்கள் இருக்கும். இப்போ எண்ணில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் வெவ்வேறான நிழலுறுக்கள் கிடைக்குது பாருங்கள். அப்படின்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. எனவே எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு எண்ணில் வெவ்வேறு நிழலுறுக்கள் உள்ளன. சுருக்கமாக சொன்னால் எண்ணில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் அம்புக்குறி கிளம்பணும். வெவ்வேறு உறுப்புகளுக்கு அந்த அம்புக்குறி போய் சேர்ந்துருக்கணும். எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.4 6வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.